SMC மீட்டிங்ல பெட்ரோல் மீட்டிங் பேசிச்சு ஒரு 2-3 பெட்ரோல் இந்த காலை சிற்றுண்டி அதை பத்தி ரொம்ப பெருமையா பேசினாங்க. the quality is very good அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அதை அப்படியே நான் ரெக்கார்ட் பண்ணி அதை நாட்டிற்கு முதலமைச்சர் அவர்களுக்கு அனுப்பி இது இன்னும் ஒரு சாதனை உங்களுடைய ஆட்சியில் அப்படின்ட்டு அனுப்பியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பேரண்ட்ஸ் கம் அவுட் ஓப்பன்லி அண்ட் சே தட் இது ரொம்ப நல்லா இருக்கு, நாங்க கூட உட்காந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிச்சு. ரொம்ப ஒரு ரியலி ஒரு பெருமைப்படத்தக்க விஷயம் இந்த அரசாங்கம். பிரெஞ்சு அடுத்து பிரெஞ்சின் அடுத்து இங்கிலீஷ் பத்தி அப்படிமாங்கன்னு நினைக்கிறேன். ஹிந்தி கற்றுக் கொடுங்க. ஹிந்தியும் கட்டா அந்த குடும்பத்தை தாண்டி மத்திய அரசு பணிக்கும் உபயோகமாக இருக்கும். IAS IPS போன்ற மத்திய அரசு பணிகளுக்கு இந்த ஹிந்தியை கற்றுக் கொடுத்தா அதுக்கு சார்ஜ் கூட இல்லை. ஹிந்தி பிரச்சார சபா மூலமா அதுவும் ஃப்ரீயாகவே கற்றுக் கொடுக்க முடியும். அதனால் இங்க வந்து ஆங்கிலம் வந்து நம்ம ஒரு நிமிஷம் நீங்க தெரிவித்தது போல ஸ்கில் டெவலப்மெண்ட் முக்கியம், தமிழ் எவ்வளவு கற்கிறோன்றது முக்கியம், ஆங்கிலம் முக்கியம், பிரெஞ்சு வந்து கூடுதலாக ஒரு லாங்குவேஜா தான் நாங்க சொல்லியிருக்கோம். அதே போல பிரெஞ்சு வந்து எல்லாருமே படிக்கணும் அப்படின்னு நாங்க திணிக்கல. எந்த குழந்தைகள் விருப்பப்படுறாங்களோ அந்த குழந்தைகள் வந்து பிரெஞ்சு கற்றுக்குமாறு தெரிவிக்கிறோம், திணிக்கப்படவில்லை. அதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல ஆங்கிலமுக்கும் வந்து போன ஆண்டே வந்து ஒவ்வொரு மாநகராட்சியில இருக்கக்கூடிய பள்ளிகள்ல காலையில அசம்பிளி கண்டக்ட் பண்றாங்க. அசம்பிளி கண்டக்ட் பண்ணும்பொழுது காலையில ஒரு இங்கிலீஷ் நியூ வேர்ட் சொல்லி அதற்கான அர்த்தம் என்ன, அதுல ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நியூ வேர்ட் சொல்லி தரோம். அதே போல் வகுப்பு வாரியா வந்து நியூஸ் பேப்பர் இங்கிலீஷ்ல கொடுத்து பசங்களுக்கு படிச்சு ப்ரொனவுன்சியேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு வரும். அது இல்லாம கூடுதலாக ஆங்கில கிளாஸ்ல வந்து ஒவ்வொரு குழந்தைகளும் வந்து 10 நிமிடம் இண்டிவிஜுவல் கான்வர்சேஷன், ஒரு குழந்தையும் இன்னொரு குழந்தையும் வந்து 10 நிமிடங்கள் வந்து கான்வர்சேஷன் டெவலப்மெண்ட்டுக்காக இது எல்லாமே வந்து இப்ப நம்ம லோக்கல் பாடி வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு என்னோட பதில் 2-3 சொன்னீங்க. ஆனாலும் அது அவ்வளவு போதுமானதாக இல்லை. அதை சிலபஸ்ல ஒரு சப்ஜெக்டாவே எடுங்க. so that when they go for higher studies it will be useful. அது நிச்சயமாக நீங்க சொன்னதெல்லாம் அந்த படிக்கிறதெல்லாம் படிச்சாலும் நானே ஒரு குழந்தை 2-3 குழந்தைங்க படிக்கும் பொழுது அந்த ஹிந்து பேப்பர் அந்த யங் வேர்ல்ட் அதெல்லாம் படிக்கும் பொழுது பார்க்கும் பொழுது அந்த intonation and pronunciation is not up to the mark for those children to face the interview. so நான் இத குற்றமாக கருத்தில் கொள்கிறோம். Thank you sir. அடுத்து இந்த மாவட்ட நன்றி உறுப்பினருக்கு வந்து கோரிக்கை இது ஒரு விஷயம் தெரிவிக்கிறேன். நம்ம வந்து ப்ரொனவுன்சியேஷன் அப்படின்னும் போது நம்ம குழந்தைகளுக்கு இங்கிலீஷ் வார்த்தைகளை சொல்லி தர முடியும், இங்கிலீஷ் வார்த்தைக்கான அர்த்தங்களை சொல்லி தர முடியும். ப்ரொனவுன்சியேஷன்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில டிஃபர் ஆகும். ஒரு ரஷ்யன் ஒரு இங்கிலீஷ் ப்ரொனவுன்சியேஷன் இருக்கும், ஆக்சென்ட் மாறும். அமெரிக்கன்ஸ்க்கு ஒரு ஆக்சென்ட் இருக்கும், இந்தியன்ஸ்க்கு ஒரு ஆக்சென்ட் இருக்கும். நம்ம வந்து அமெரிக்கன்ஸ் போல இங்கிலீஷ் பேசணும் நம்ம முயற்சிக்க முடியாது. அதே போல் நம்ம இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்றது அவங்களுக்கு புரியுதா, ரிட்டன் நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்றாங்களான்ற அளவுக்கு நம்ம தரமான கல்வியை வந்து மாநகராட்சி வழங்குறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். I beg to differ ma'am. I am not asking for an anglicized accent or pronunciation. I am asking for the proper English pronunciation as per Indian norms. That is what I am asking.